ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், கன்ஜென்டல் ஹைப்போதைடிசம். கன்ஜென்டல் ஹைப்போதைடிசம்னு என்ன? பேபிக்கு வந்து தேவையான அளவுக்கு தைராக்சின் பாடியில் இல்லை இல்லையா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்காது சைல்டுக்கு. அதை ஞாபகம் வச்சுங்க. எல்லா பேபியுமே மாதிரி நார்மலாக தான் அந்த பேபி பிறக்கும். இதனால தான் நியோனேட்டல் டிஎஸ்ஹெச் ஸ்க்ரீனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் ப்ராக்டிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லா இடமும் வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் ப்ரிவெண்டபிள் காஸ் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன். ஸோ நியூபார்ன் பீரியட்லேயே நீங்கள் அந்த பிளட் ஸ்பாட் டெஸ்ட் பண்ணுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்ஹெச் வந்து மெஷர் பண்ணுவீங்க. டிஎஸ்ஹெச் இஃப் இட் இஸ் மோர் தென் 20 அப்படின்னா இட்ஸ் கன்ஃபார்ம்டு கேஸ் ஆஃப் ஹைப்போதைடிசம். நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டேட்டவே ஸ்டார்ட் பண்ணணும். 8 to 20 இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஒரு பார்டர் லைன் லெவல். ஓகே, அது பார்டர் லைன் லெவல். லெஸ் தேன் 8 இருந்துச்சுன்னா அது நார்மல் டிஎஸ்ஹெச். இப்போ நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் இது வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அப்பர் லிமிட்டே பார்த்தீங்கன்னா 21 days ஆஃப் லைஃப் பிறந்து 14 daysக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணால் அதுதான் ஐடியல். அப்படியே டிலே பண்ணிங்கனாலும் 21 days தான் மேக்ஸிமம் அப்பர் லிமிட். அதுக்கு மேலே நீங்கள் டிலே பண்ணவே கூடாது தைராய்டு மெடிசன் கொடுக்குறதுக்கு, லீவோதைராக்சின் சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பேபிஸ் ப்ரீமெச்சராக பிறக்கிற பேபிஸ்க்கு இந்த வேல்யூஸ் கொஞ்சம் தப்பாக வரலாம். ஸோ லெஸ் தேன் 32 weeks பிறந்த பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி இந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணுங்கள். இனிஷியலாக வரக்கூடிய டெஸ்ட்டை வச்சு இன்டர்பிரட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் நான் சொன்னேன். அதை டெவலப் ஆகிறதுக்கு டைம் எடுக்கணும். என்னெல்லாம் இருக்கலாம்? நியோனேட்டல் ஜாண்டிஸ், ஓகே, ஹைப்போட்டோனியா, புவர் ஃபீடிங், கோல்டு எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், ரொம்ப நாள் தூங்கிட்டே இருக்கும் இந்த பேபி. ஓகே, ட்ரை ஸ்கின் இருக்கும், மேக்ரோக்ளோசியா, வேறு அம்பிளிக்கல் ஹர்னியா இருக்கும். ஓகே, பட் இதெல்லாம் வரக்கு டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் இந்த பிளட் ஸ்பாட் அனுப்பியிருக்கீங்க, அது பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா நீங்கள் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு வீனஸ் சாம்பிள் அனுப்புவீங்க. வீனஸ் சாம்பிள் என்ன அனுப்புவீங்க? இப்போ டிஎஸ்ஹெச் அண்ட் ஃப்ரீ T4. இனிஷியலாக பண்ண ஸ்பாட் டெஸ்ட்னது வெறும் டிஎஸ்ஹெச். இப்போ நீங்கள் வீனஸ், டிஎஸ்ஹெச் அண்ட் T4 அனுப்புறீங்க, ஃப்ரீ T4. இப்போ இதில் நியூபார்ன் வேல்யூஸ்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு இது இருக்கும், அதுதான் நீங்கள் வந்து பார்க்கணும். அடல்ட் வேல்யூஸ் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. உடனே இப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் தைராய்டு டிசீஸ் இருக்கான்னு பேரண்ட்ஸ்ட்டு போய் என்கொயர் பண்ணுறீங்க. அவங்க ஏதாவது ஆன்டி தைராய்டு மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்காங்களா, வேறு வந்துட்டு மெட்டர்னல் அயோடின் இன்டேக் எப்படி இருக்குது, மதரோட தைராய்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து கேட்கணும். ஸோ இது ஒன்று பார்த்துங்க. வேறு இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு தேர் இஸ் மோர் பாசிபிலிட்டி ஆஃப் ஹேவிங் ஹியரிங் டிஃபெக்ட்ஸ் அண்ட் கன்ஜென்டல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த டெஸ்ட்டை பண்ணிடுங்க. அதை வந்து எக்ஸாமின் பண்ணுறதில் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் அதில் பாயிண்ட்டு. வேறு தைராய்டு இமேஜிங் பண்ணுங்கள். இமேஜிங் பண்ணி ஃபங்க்ஷனல் தைராய்டு பாடியில் எங்கேயோ இருக்குன்னு பாருங்கள். முக்கியம். ஐசோடாப் ஸ்கேனு இல்லைன்னா அல்ட்ராசவுண்டு இதெல்லாம் பண்ணுவோம். அல்ட்ராசவுண்ட் தைராய்டு, ஐசோடாப் ஸ்கேன். ஏன்னா லிங்குவல் தைராய்டெலாம் இருக்கும், ஆனால் அது கொண்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனல். உங்களுக்கு பாடிக்கு தேவையான தைராக்சின் அது ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அது மறந்துடுறாங்க. ஆப்சன்ட் தைராய்டு மாதிரி தான் லிங்குவல் தைராய்டு. அதாவது எக்டோபிக் தைராய்டில் லிங்குவல் தைராய்டெலாம் வந்து ஆப்சன்ட் தைராய்டும் அதுவும் இதுவும் ஒன்று தான். தைராய்டு இருந்தும் யூஸ் கிடையாது. ஸோ ட்ரீட்மெண்ட் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்கேனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுக்கூடாது, வெயிட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ட்ரீட்மெண்ட் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணணும். இனிஷியல் ரிப்போர்ட்டை வச்சுட்டு என்ன ட்ரீட்மெண்ட்டு, ஓரல் லீவோதைராக்சின் இல்லையா, 10 to 15 மைக்ரோகிராம் per kg நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் டோஸே வந்து 50 மைக்ரோகிராம் தான் நீங்கள் பர் டே கொடுக்க முடியும். இதை நீங்கள் கொடுக்குறத நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் பேரண்ட்ஸ்கிட்ட சில இன்ஃபர்மேஷனை. டெய்லி தைராக்சின் குழந்தைக்கு கிடைக்குதாங்கிறத என்ஷூர் பண்ணணும். அதனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சில பாயிண்ட்ஸ் சொல்லணும். டெய்லி மார்னிங் தான் இதை கொடுக்கணும். கொஞ்சம் வாட்டர்லேயோ இல்லை கொஞ்சம் மில்க்லேயோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். என்ன நீங்கள் சொல்லணும், பர்டிகுலராக சொல்லணும்னா, பாட்டில் நிறைய மில்க் இருக்குது, அதுக்குள்ளே போட்டு ஷேக் பண்ணி டைல்யூட் பண்ணி கொடுக்கக்கூடாது. இப்படி நீங்கள் சொல்கிறனால என்ன ஆகும்னா, அவங்க பாட்டில் ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. பாட்டிலில் பேபி பாதி குடிக்கும், இல்லை கொஞ்சம் போல் குடிச்சிட்டு மீதி வச்சிடும். பாதி டோஸ் தைராக்சின் பேபி கிடைக்காது. மற்ற டிசீசஸில் இது பிரச்சனை கிடையாது. பட் இந்த டிசீஸ் பொறுத்த வரைக்கும் தைராக்சின் உடம்புக்குள்ளே போய் சேர்ந்தே ஆகணும். ஸோ ஏன்னா இட்ஸ் அசோசியேட்டிவ் வித் பிரெயின் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து மறந்துடாங்க. ஸோ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு என்ஷூர் த பேபி இஸ் கெட்டிங் தைராய்டு எவ்ரிடே, தைராக்சின். ஸோ அது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி மில்கில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், மார்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஓகே, பிரெயின் மெச்சூர் ஆகிற டைமில்
டெய்லி இந்த மெடிக்கேஷன் கிடைக்கணும், இல்லைனா பிரெயினே அது பாதிக்கும் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா அதுதான் ட்ரூத். இட் கேன் காஸ் மென்டல் ரிட்டார்டேஷன் இந்த சைல்டு. அதுக்கு தான் நம்ம இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறது. அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ்லேயே யூ எக்ஸ்பெக்ட் அ நார்மல் ஃப்ரீ T4 லெவல். அப்புறம் இன் 4 வீக்ஸ் வி எக்ஸ்பெக்ட் அ நார்மல் TSH லெவல். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் தைராக்சின் ஹார்மோன் பாடியில் வந்து நார்மலைஸ் ஆகணும். ஸோ ஃப்ரீ T4 பாடியில் கரெக்டாக சர்க்குலேட் ஆகுதுன்னு பார்க்கணும் வித்தின் 2 வீக்ஸ். நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து 2 வீக்ஸில். அப்புறம் 4 வீக்ஸ் கழித்து TSH நார்மலாகும். அப்புறம் அவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வர வச்சு அடிக்கடி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ், 4 வீக்ஸ், 6 வீக்ஸ், 2 மந்த்ஸ், அதுக்கப்புறம் 4 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், அதுக்கப்புறம் வந்து 1 இயர். அடிக்கடி இந்த டெஸ்ட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் இவங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்கும் இல்லை. எக்டோபிக் தைராய்டு இருக்குது, இல்லைனா ஃபங்க்ஷனல் தைராய்டே இல்லை, ஆப்சன்ட் தைராய்டு டிஷ்யூ அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பண்ண முடியாது. ஏன்னா தைராய்டே இல்லை பாடியில். ஆப்சன்ட் தைராய்டுனா பெர்மனன்ட் ஹைப்போதைராய்டிசம் நீங்கள் லைஃப் லாங் கொடுத்தாகணும். மற்றவங்களுக்கு சொல்கிறேன், என்ன காசுனே கண்டுபிடிக்க முடியல. இடியோபத்திக் ஹைப்போதைராய்டிசம் வெரி வெரி காமன் இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணி 3 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் என் பிரெயின்லாம் நல்லா மெச்சூர் ஆகி டெவலப் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி 3 வீக்ஸ் கழித்து நீங்கள் பிளட் டெஸ்ட் திருப்பி பண்ணி பார்க்கணும். TSH அண்ட் FT4 மறுபடியும் பண்ணி பார்க்கணும். நார்மல் ஆகிடுச்சுன்னா ஃபர்தர் டோசஸ் தேவையில்லை, அதோடு ஸ்டாப் பண்ணலாம். இல்லை அப்பவும் லோவாக தான் இருக்குன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் லைஃப் லாங்காக. ஸோ ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணணும். ஸோ இது ஒன்று பார்த்துங்க. சில வேளை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கொடுக்குற ட்ரக்குனால ஃப்ரீ T4 லெவல் ரொம்ப ஹை ஆகும். ஸோ அப்படி இருந்தால் TSH ரொம்ப சப்ரஸ் ஆகிடும். அப்படி இருந்தால் நீங்கள் டோசேஜை குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று பார்த்துங்க. இனிஷியல் டேஸில் ஹை ஆகும். FT4 ஃப்ரீ T4 வந்து ஹை ஆகும். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னே அது பிரச்சனை கிடையாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஜாஸ்தி தானே கொடுக்குறீங்க, கம்மியாக தான் கொடுத்துடக்கூடாது. பட் கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ரீ T4 வந்து ஹையாகவே இருந்துட்டுருக்குன்னா அது பிரச்சனை. நீங்கள் வந்து டோசேஜை அல்ட்ரு பண்ணணும். இது போக நீங்கள் பேபியோட க்ரோத்தை வந்து அப்பப்போ மானிட்டர் பண்ணணும். சரியான ஹைட்டெல்லாம் வந்து இருக்குதா, க்ரோத்தை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணணும். பிகாஸ் ஹைப்போதைராய்டிசம் வில் காஸ் ஷார்ட் ஸ்டேச்சர். மற்றபடியுமே பேபியோட ஜென்ரல் வெல்பீங்கை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். கான்ஸ்டிபேஷன் இருக்கா, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹைப்போதைராய்டிசம் ஏதாவது செட்டின் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அப்பப்போ இந்த சைல்டை வந்து ஃபாலோஅப்லேயே வச்சுருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி கேட்கணும். வேறு யாருக்காவது இந்த ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம் இருக்குதான்னு மதர்கிட்ட கேட்கணும். அவங்க மெடிக்கேஷன் எதாவது எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அது போக நீங்கள் வந்து இதில் முக்கியமான விஷயமே இதோட டோசேஜ் கரெக்டாக நீங்கள் கொடுக்குறீங்களா, டெய்லி பேபி வந்து இந்த மெடிக்கேஷனை எடுக்கிறாங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணணும். இது வந்து ஆல் த மோர் இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் வந்து மற்ற ட்ரக் மாதிரி லைட்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ தைராக்சின் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க, பேபி எடுத்துக்கிறாதங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்குவீங்க. ஓகே, 3 நாள் வாட்டி பேரண்ட்ஸ்கிட்ட என்ஷூர் பண்ணுங்கள் எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கக்கூடாதுங்கிறத 3-4 டைம்ஸ் அதை என்ஷூர் பண்ணுங்கள். அவ்வளோதான். See you guys in another video. Bye bye.